A. Subha, Assistant Professor of History, PG and Research Department of History, Sri Sharda College for Women, Autonomous, Salem 60. Today, we will see in the topic types of tourism. Types of tourism, and the origin of the word tourist dates back to the year 1292 AD. It has come from the word tour, a derivation of the Latin word turnus, meaning a tool for describing a circle or turner wheel. The 19th century dictionary defines tourist as a person who travels for a pleasure of traveling out of curiosity and because he has nothing better to do. According to the Dictionary Universal, the tourist is a person who make a journey for the sake of curiosity, for the fun of traveling, or just to tell others that he has traveled. In those days, the tourism, the அப்படின்ற வேர்டு வந்து எந்த வேர்ட்ல இருந்து உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாட்டின் வேர்டு டர்னஸ் அப்படின்ற வேர்ட்ல இருந்து உருவாயிருக்கு. அண்ட் இந்த டூரிசம் அப்படின்றது எ பர்சன் டிராவல்ஸ் ஃபார் பிளஷர் ஆஃப் டிராவலிங் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, மனிதனுடைய அந்த தேடுதல் வேட்கை அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலதான் இந்த டிராவல் அப்படின்ற ஒரு இந்த டூரிசம் அப்படின்றதெல்லாம் வந்து உருவாயிருக்கு. And tourist is a person who make journey for the sake of curiosity. அவங்களுடைய அந்த தேடல், மனிதனுடைய தேடல் மூலியமா தான் நம்ம ஏன்ஷியன் மெடிவல் பீரியட்லாம் பார்த்துருப்போம். ஒரு கண்ட்ரில இருந்து அனதர் கண்ட்ரிக்கு நம்ம வந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். டிராவல் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் டிராவலர்ஸ் வந்து இந்தியாவுக்குலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் the word tourist in the sense of pleasure, tour is however of recent origin. Okay, 3 category. இந்த டூர் போற இந்த டிராவல் பண்றவங்க டூரிஸ்ட் வந்து நம்ம 3 கேட்டகரியா பிரிக்கலாம். A person traveling for pleasure, for domestic reasons, for health, etc. அந்த ஒரு பர்சன் வந்து டொமஸ்டிக் ரீசனுக்காக அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக டிராவல் பண்ணலாம், அண்ட் ஹெல்த்துக்காக பண்ணலாம், பிளஷர் என்ஜாய்மெண்ட் எதுக்காக பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன், பர்சன்ஸ் டிராவலிங் டு பார்ட்டிசிபேட் இன் த மீட்டிங்ஸ், வேரியஸ் மீட்டிங்ஸ்ல வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக மீட்டிங்ஸ் வந்து போறாங்க. அண்ட் தேர்ட் ஒன், எ பர்சன்ஸ் டிராவலிங் ஃபார் பிஸ்னஸ் பர்பசஸ், பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அவங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன் 3 கேட்டகரியில நம்ம வந்து இந்த டிராவலிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் டூரிசம். The tourism can be classified into 3 types. And various typesல இருக்கு. ஆனா பட் நம்ம 3 typesல பார்க்குறோம். On the basis of their pattern, purpose and areas of movement. Pattern, purpose and areas of movement, broadly speaking, into classified as 3 types. Okay, the 2 types of tourism. அது என்னென்ன டூரிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் ஆர் டொமஸ்டிக் டூரிசம், அண்ட் செகண்ட் ஒன் ரீஜனல் டூரிசம், அண்ட் தேர்ட் ஒன் இன்டர்நேஷனல் டூரிசம். First one internal and domestic tourism, regional tourism, and third one international tourism. Domestic tourism. The development of domestic tourism as broader extra commercial jurisdiction in a vast country like India with a divergent socio-economic and cultural patterns. The promotion of domestic tourism would indirectly encourage unity in diversity. ஓகே, இந்த டூரிசம் அப்படின்றது, டொமஸ்டிக் டூரிசம் அப்படின்றத நம்ம வித்தின் த கண்ட்ரிக்குள்ளாரியே நார்த் ஈஸ்ட் சவுத்து இந்த மாதிரியா நம்ம டிராவல் பண்றதுதான் வந்து டொமஸ்டிக் டூரிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அண்ட் இந்த டொமஸ்டிக் டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ட் ஆஃப் சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் பேட்டர்ன்ஸ், ஒரு பீப்புளோடைய அந்த சொசைட்டி, எக்கனாமிக் கண்டிஷன், கல்ச்சுரல் பிராக்டிசஸ், இது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள்லாம்
தான் நமக்கு தெரிய வருது. The promotion of domestic tourism would indirectly encourage unity in diversity. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி அண்ட் இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. வேரியஸ் கலாச்சாரம், பல விதமான கலாச்சாரங்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு கோட்பாடை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். A fundamental necessity for a national integration. அதுக்கு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளஷர், ஹாலிடே, லெஷர், ஸ்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நாம வந்து சொல்றோம். அண்ட் செகண்ட் ஒன் pilgrimage and religious and social functions. Pilgrimage means நம்ம புனித தலங்கள், religious மதம் சார்ந்த விழாக்கள், and social சமுதாய ஃபங்க்ஷன்ஸ், சமுதாய விழாக்கள், இது மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இதை வந்து நம்ம செகண்டா சொல்லலாம். அண்ட் தேர்ட் ஒன் பிசினஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் எக்ஸெட்ரா. பிசினஸ் வியாபார ரீதியாகவும் எனி அதர் கான்ஃபரன்ஸ், மீட்டிங், இதெல்லாமே நம்ம வந்து தேர்ட் கேட்டகரியில நம்ம சொல்றோம். இதுக்காகவும் நம்ம வந்து பயணம் மேற்கொள்றோம், டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். பீப்புள்ஸ் ஆர் டிராவலிங் வித் திஸ் கைண்ட் ஆஃப் business, conference and meetings activities. And fourth one, study and health. For example, higher studies எல்லாம் படிக்கிறதுக்காக நம்ம வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போறோம். At the same time health issue ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஹெல்த் ரிலேட்டடா பார்க்கணும்னா அதர் கண்ட்ரீஸ்க்கு நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் வந்து வெரி பாப்புலர் இன் கேரளா. நேச்சுரல், இந்த மாதிரியான நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிக்கல், அதாவது இயற்கை சார்ந்த மருத்துவம், சித்த மருத்துவம், இந்த மாதிரிலாம் நம்ம ஆயுர்வேதிக் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து வெரி ஃபேமஸ் ஃபார் கேரளா. அப்ப அங்க என்ன பண்றாங்க, பீப்புள்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு வந்து மெடிக்கல் டூரிசத்துக்கு ரிலேட்டடாகவும் அவங்க வந்து பயணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. A person will be considered a domestic tourist who travels within the country to a place other than his usual place of residence and stay in hotels or other accommodation establishments run on commercial base or dharmasalas, sarais and chowdhuries etc. ஒரு பர்சன் வந்து தன்னுடைய அந்த அதாவது டூரிசம், டொமஸ்டிக் டூரிசம் அப்படின்னா ஒரு பர்சன் தன்னுடைய அந்த லிவிங் பிளேஸ்ல இருந்து, தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து அவங்க வந்து வேற இடத்துக்கு டிராவல் பண்றதுதான் வந்து டொமஸ்டிக் டூரிசம் சொல்றாங்க. அவங்க வந்து அந்த டொமஸ்டிக் டூரிசத்துல அவங்க இந்த டிராவல் பண்றதுக்கு உண்டான தங்குவதற்கான வசதி எல்லாம் வந்து கமர்ஷியல் ரீதியா, வியாபார ரீதியா ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் மீடியல் பீரியட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் பீரியட்ல தான் நம்ம வந்து 3 star, 4 star, 5 star hotels அப்படிலாம் நம்ம பாக்குறோம். பட் இன் ஏன்ஷியன்ட் பீரியட், ஏன்ஷியன்ட் மெடிவல் பீரியட்ல, பிரிட்டிஷ் பீரியட்ல எல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா தர்மசாலாஸ், சராய்ஸ் அண்ட் சௌத்ரிஸ், அதாவது வழிபோக்கர்கள் தங்குவதற்கான இடம் அண்ட் புனித பயணம் மேற்கொள்பவர்களுடைய தங்குவதற்கான விடுதிகள், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய ஏன்ஷியன்ட் மீடியல் பீரியட்ல ஹிஸ்டரியில நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். For a duration of not less than 24 hours and or one night and for not more than 6 months. அதாவது ஒரு நாள் வந்து நாள் ஸ்டே ஒரு நாள் நைட் 24 hours வந்து டிராவல் பண்றது அண்ட் ஒன் நைட்டு ஆர் அதர்வைஸ் 6 months 6 மாசத்துக்கு மேல டிராவல் பண்றது எல்லாமே இந்த பிளஷர், பில்கிரிமேஜ், ரிலீஜியஸ், சோஷியல் ஃபங்க்ஷன், பிசினஸ் கான்ஃபரன்ஸ், மீட்டிங்ஸ் எக்ஸெட்ரா, ஸ்டடி அண்ட் ஹெல்த், இந்த மாதிரியான கேட்டகரியில நம்ம வந்து கொண்டு போறோம். இந்த டூரிசம் அப்படின்றத, இந்த டொமஸ்டிக் டூரிசத்தை வந்து நம்ம இந்த மாதிரியான கேட்டகரியில கொண்டு போறோம். நெக்ஸ்ட் ஒன், growth in domestic tourism. சரி, ஓகே, இப்ப நம்ம நார்த் ஈஸ்ட் பீப்புள் வந்து நார்த் ஈஸ்ட் சவுத்துக்குலாம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டொமஸ்டிக் டூரிசத்தினால எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர் கேபிட்டா இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய தல வருமானம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த இன்கம் வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப்மெண்ட் ஆகுது. The growth and size of domestic tourism would depend on the per capita income, size of population and
size of population, rate of growth, cost of travel and the existence of national attraction of a country. இதெல்லாமே வந்து நாட்டுடைய பொருளாதாரம் இன்க்ரீஸ், அதாவது இந்த டொமஸ்டிக் டூரிசம்னால per capita income and size of population, rate of growth and cost of travel. ஒரு இப்போ நம்ம ஒரு இடத்துக்குள்ள இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த டிராவல் பண்றதுக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்கள்லாம் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செலவு பண்ணும்போது அந்த ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் மூலியமா நாட்டுடைய பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. And in early days, the domestic tourism is mainly pilgrimage to religious centers. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஏன்ஷியன் மீடியல் பீரியட்ல பில்கிரிமேஜ், புனித தலங்கள், புனித யாத்திரை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க வந்து பீப்புள் வந்து போயிருக்காங்க. And religious fervor is the main stimulant. In addition, pleasure tourism is also becoming a gradually popular. Later daysல கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிராவல் பண்ண பீப்புள் வந்து ஒரு கண்ட்ரில இருந்து அனதர் கண்ட்ரில, ஒரு பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸ்க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டூரிசம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், டேக்கிங் இன்டு considerations the economic and the social potentialities of tourism industry, as a result it has gained official recognition and is growing gradually. After independence அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் படிப்படியா உயர ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா டூரிசம் இண்டஸ்ட்ரி இன்க்ரீஸ் ஆகுது. அது அண்ட் தென் நெக்ஸ்ட் கிராஜுவலி த டூரிசம் இண்டஸ்ட்ரிக்குன்னு வந்து செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க ஏற்படுது. இதன் மூலியமா அந்த டொமஸ்டிக் டூரிசம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வர டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூரிசம். Now a greater stress is placed on domestic tourism in the interest of coordinated economic development of a country and its national integration. It provides the citizens the opportunity and the facility to enjoy both natural and man-created center of tourism interest. ஓகே, நேச்சுரல் நம்ம பார்க்குறோம், பார்க்கு, இந்த மாதிரியான பார்க்கு, நேச்சுரல் பிளேசஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அதாவது மனிதர்கள் வந்து மக்களை வந்து அதிகமாக அங்கே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மேன் கிரியேட்டட், நம்ம தீம் பார்க்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த நிறைய நேச்சுரல், அதாவது நிறைய பிளேசஸ் எல்லாம் பார்க்குறோம், சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம், அதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து மனிதர்களால கிரியேட் பண்ணப்படக்கூடிய விஷயங்கள அதை வந்து சுத்தி பார்க்கறதுக்கு மக்கள் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தி போத் நேச்சுரல் அண்ட் மேன் கிரியேட்டட் சென்டருக்குலாம் அவங்க வந்து விளையாட்டு பொழுதுபோக்கு இடங்களுக்கு மக்கள் வந்து தன்னுடைய அந்த ஹாலிடேஸ்ல என்ஜாய் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இட் ஃபார்ம்ஸ் எ ஃபர்ம் ஃபவுண்டேஷன் ஃபார் த healthy growth of international tourism with multiple benefits to the nation. இதன் மூலியமா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறதுனாலயும் இல்ல ஒரு பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸ்க்கு போறதுனாலயும் அந்த டூரிசம் அப்படின்றது இன்டர்நேஷனல் லெவல்ல, உலக அளவுல ரொம்பவே பாப்புலரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இதன் மூலியமா அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. The increasing sophistication of the domestic tourism industry automatically contributes to the infrastructure required for international tourism, and the domestic tourism became a promoter of the latter. Okay, increasing sophistication, மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இப்ப நிறைய நம்ம பார்க்கறோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் நிறைய வந்துருச்சு. அப்ப அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில உட்கார்ந்த இடத்துலயே நம்ம என்ன பண்றோம், லேப்டாப், மொபைல்லயே என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகுது, ரொம்ப சொபிஸ்டிகேஷன், சொகுசான வாழ்க்கை இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நிறைய ஆட்டோமேட்டிக்கலி இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷனல் லெவல்லையும் அதனுடைய அந்த உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் வந்து டூரிசம் அப்படின்றது ஒரு அந்த இண்டஸ்ட்ரி வந்து டெவலப்மெண்ட் ஆகும்போது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன ஆகணும், இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பொருளாதாரம் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. டூரிசம் அண்ட் டொமஸ்டிக் டூரிசம் becomes a promoter of the latter. The economical advancement of a citizen enables him to travel around and enjoy the other parts of his country, and with economic progress he seeks his hope
hopes and aspirations realized. The economical advancement, அதாவது சிட்டிசன் அந்த அந்த நாட்டுடைய குடிமகனுடைய பொருளாதாரம் வந்து உயரும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து என்ன பண்றாங்க, டிராவல் அரவுண்ட், அதாவது டொமஸ்டிக் டூரிசம் சுத்தி பார்க்கறதா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் டூரிசம் சுத்தி பார்க்கறதா இருந்தாலும் டிராவல் அரவுண்ட் அண்ட் என்ஜாய் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அந்த கண்ட்ரில வேற கண்ட்ரிக்கெல்லாம் போய் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டொமஸ்டிக் டூரிசம் பிளேஸ் த ரோல் ஆஃப் entertainment for the hard worked, less paid citizen to relax and avoid tensions. இந்த டொமஸ்டிக் டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டர்டைன்மெண்ட், அதாவது உள்நாட்டிலேயே நம்ம சுத்தி பார்க்கும்போது அவங்க அந்த உழைக்கும் மக்களுடைய அந்த சிட்டிசனுடைய அந்த டென்ஷன் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலியமா அடுத்த அவங்க ஒர்க்ல வந்து அவங்களுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரீஜனல் டூரிசம். ஓகே, இப்போ நம்ம டொமஸ்டிக் டூரிசம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங் ரீஜனல் டூரிசம். இந்த டிராவலிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ளஷர் பை விசிட்டிங் த places of the tourist attractions of the neighboring countries is called regional tourism. Regional tourism அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல நம்ம டிராவல் பண்றதுதான் இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ரீஜனல் டூரிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்கிரிமேஜ்க்காக நம்ம வந்து நேபாள் போறாங்க, இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் போறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி போகும்போது அந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்னா டெவலப்மெண்ட் ஆகும். And this is widely practiced by the western countries. இந்த regional tourism அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் வந்து அதிகமா வெரி பாப்புலரா இருக்கு. பிகாஸ் மேற்குலக நாடுகள்ல அந்த கண்ட்ரீஸோடைய அந்த ஸ்டேட் பவுண்ட், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கோன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸோடைய பவுண்டரி லைன்ஸ்லாம் சரௌண்டிங் தி அதர் கண்ட்ரீஸ், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து அந்த பவுண்டரி லைனை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்க வந்து என்ன டிராவல் பண்றது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்டு எல்லா கண்ட்ரியும் அவங்க சுத்தி பார்த்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதனாலதான் இந்த ரீஜனல் டூரிசம் வெரி பாப்புலர் டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்குலக நாடுகள்ல. they take all the necessary items like car and fuel into all the borders of their country for a period. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரே அவங்க வந்து அந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து த்ரூ த கார் மூலியமா அவங்க டிராவல் பண்ணி சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் எக்கனாமிக்கல், டைம் சேவிங் அண்ட் வித் மினிமம் ரிஸ்க். இது வந்து மற்ற லாங் டிராவலோட கம்பேர் பண்ணும்போது வெரி ஷார்ட்டா தான் இருக்கு. பிகாஸ் அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் உடைய பார்டர் லைன் எல்லாம் சரௌண்டிங்ல அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும்போது ஈஸியா வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்க போறது, அது மூலியமா பொருளாதாரம் அண்ட் டைம் எல்லாம் சேவ் ஆகுது. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மினிமம் ரிஸ்கா தான் அங்க தென்படுது. இந்த ரீஜனல் டூரிசம் பிரேக்ஸ் த பேரியர்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் அமாங் நெய்பர்ஸ். ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து என்ன அந்த தடைக்கற்களா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து உடைக்கப்படுது. ஏன்னா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து சாதாரணமா போக முடியாது இல்லையா. பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதையும் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த கண்ட்ரியோடைய அந்த கண்ட்ரியை சுத்தி பார்க்கணும், அந்த கண்ட்ரி டிராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. இதன் மூலியமா அவங்களுக்குள்ளார ஒரு அந்த தனிமை அப்படின்றது தவிர்க்கப்பட்டு நெய்பர்ஸ் கூட அந்த அதர் கண்ட்ரிஸ் நெய்பர்ஸ் கூட அவங்க வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. இதன் மூலியமா கோஆபரேஷன், ஒற்றுமை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பெனிஃபிட் அமாங் தம், இவங்களுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் கிடைக்குது. பொருளாதாரம், ஒற்றுமை இதெல்லாம் வந்து ரீஜனல் டூரிசம் மூலியமா கிடைக்க ஆரம்பிக்குது. The regional tourism also contributes social and economic benefit of nation. ஒரு கண்ட்ரியோடைய சோசியல் எக்கனாமிக் கண்டிஷனை வந்து கான்ட்ரிபியூட் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் டூரிசம். The objectives of the regional tourism are to arouse the tourism interest and develop a tourism consciousness amongst the people of the region. To develop understanding, cooperation and friendship through tourism among the peoples of the region and other regions. To cooperate with the National Tourism Organization with a view of promoting tourism industry.
ஓகே, இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் நேஷனல் யூனிட்டி ஏற்படுது அண்ட் கோஆப்ரேஷன் ஏற்படுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரி அண்ட் கோஆர்டினேட்டிங் நேஷனல் அண்ட் ரீஜனல் டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுது, நேஷனல் டூரிசம் ஆகட்டும் ரீஜனல் டூரிசம் ஆகட்டும். டு எம்பசைஸ் என்கரேஜ் அண்ட் டு ப்ரொடெக்ட் தி நேச்சுரல் historical and cultural heritage of the countries. நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மானுமெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், டெம்பிள், மானுமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மியூசியம், இதெல்லாம் நம்ம வந்து டிராவல் அதாவது டூரிஸ்ட் மூலியமாவும் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கிடைக்குது. அட் த சேம் டைம் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், ப்ரொடெக்ட் பண்றோம், பாதுகாக்கிறோம் அண்ட் அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் மானுமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், பழமை வாய்ந்த தொன்மையான பொருள்கள், தொன்மையான இடங்கள், இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸும் கொடுக்குறோம். இதன் மூலியமா மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. And regional tourism plays its role in bringing about greater understanding among the countries of the region and consciousness of ones of the region. ரீஜனல் டூரிசம் அப்படின்றது ஒரு பெரிய ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இருக்கு. பிகாஸ் இது கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அமாங் த கண்ட்ரிஸ். ஒரு கண்ட்ரிஸ்க்கும் இன்னொரு கண்ட்ரிஸ்க்கும் வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ளார ஒரு புரிந்துணர்வு எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது. அட் சேம் டைம் கான்சியஸ்னஸ், ஒரு விழிப்புணர்வும் அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுது. இதன் மூலியமா நம்ம வந்து இந்த ரீஜனல் டூரிசம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் இன்டர்நேஷனல் டூரிசம், an international tourist, according to the definition formulated by the WTO, World Tourism Organization, is a person. அந்த World Tourism Organization அந்த அமைப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, is a person who spent more than 24 hours or holidays or business or for any other motive in a country other than his own. Okay, ஒரு பர்சன் வந்து 24 ஹவர்ஸ்ல ஹாலிடேவா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பர்பஸ்க்காக இருக்கலாம், எந்த மோட்டிவாகவும் அவங்க இடத்துல இருந்து அதர் பிளேஸ்க்கு போறத வந்து இது வந்து டூரிசம் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் டூரிசம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல் டூரிசம் இஸ் டூரிசம் தட் கிராசஸ் நேஷனல் பார்டர். இன்டர்நேஷனல் டூரிசம்னா உலக நாடுகளே சுத்தி பார்க்கறது, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்து டிராவல் பண்றது. இந்த ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது கட்டாயம் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட், விசா இதெல்லாமே வந்து கம்பல்சரியா தேவைப்படுது. அண்ட் குளோபலைசேஷன் ஹாஸ் மேட் டூரிசம் ஏ பாப்புலர் குளோபல் லெஷர் ஆக்டிவிட்டி. நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்டரியிலலாம் வந்து பாத்தீங்கன்னா குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் பிரைவேட்டைசேஷன், உலகமயமாக்குதல், உலக பொருளாதார மயமாக்குதல், இது மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்ப அதன் மூலியமாவும் என்ன ஆகுதுன்னா இந்த டூரிசம் அப்படின்ற இண்டஸ்ட்ரி வந்து very popular among the people. And the World Tourism Organization defines tourist as people. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, traveling to staying in the places outside their usual environment for not more than one consecutive year for leisure, business and other purposes. அந்த பீப்புள் வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய என்விரான்மெண்டல், ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்லாம் மாறும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும், இன்னொரு இடத்துல ரொம்ப விண்டர் சீசனா இருக்கும், எனி அதர் ஹெவி ரெயின், இந்த மாதிரிலாம் வரும் வேர்ல்டு லெவல்ல. அப்போ அவங்களுடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், யூஸ்வலான கிளைமேட்டிக் கண்டிஷன் இல்லாம வேற கண்ட்ரிக்கு போய் அவங்க வந்து சுத்தி பார்க்கறது அண்ட் பிசினஸ் பர்பஸ்க்காக போறது, இதெல்லாமே வந்து அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா டூரிசம் அப்படின்னு சொல்லி WTO வந்து சொல்லியிருக்காங்க. The international tourism has significant impact on the environment, exacerbated in part by the problems created by air travel. அந்த இன்டர்நேஷனல் டூரிசம் அப்படின்றத நம்ம வந்து சாதாரணமா போக முடியாது. ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது கண்டிப்பா பாஸ்போர்ட், விசா வேணும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க எந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டை வந்து விரும்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து டூரிசம் போறாரு, ஒரு கண்ட்ரிக்கு போறாரு அப்படின்னும் போது அவர் வந்து த்ரூ த டிராவல் பை ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆர் சி டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி தான் நம்ம வந்து போக முடியும் இன்டர்நேஷனல் டூரிசத்துக்கு. பட் டொமஸ்டிக் டூரிசத்துக்கு வந்து நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட்டும் போகலாம், ரோடு டிரான்ஸ்போர்ட்டும் போகலாம், அண்ட் சி டிரான்ஸ்போர்ட்டும் போகலாம். இந்த மாதிரியான வேரியஸ் வே இருக்கு. பட் இந்த இன்டர்நேஷனல் டூரிசம் வந்து ஏர் டிராவல் அண்ட் வாட்டர் டிராவல், இந்த ரெண்டு இதுல தான் நம்ம வந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல நிறைய வந்து பொல்யூஷன்ஸ், அதாவது
அதில் so many issuesலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And including wealthy tourists bringing a lifestyle that distress local infrastructure. ரொம்ப wealthy people, rich people இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த local இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய அந்த தேவைகளுக்கு ஏற்ப அவங்க வந்து அந்த பயணங்களை மேற்கொள்றாங்க. அண்ட் வாட்டர் ஸ்ட்ராஸ் அமாங் அதர்ஸ். ஏர் டிராவலுக்கு அப்புறம் அவங்க வந்து அடுத்ததா மீன் பண்றது வந்து வாட்டர், அதாவது சி லெவல்ல ஷிப் மூலியமா போறதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களாகவும் அவங்க வந்து டிராவல் பண்றாங்க இன்டர்நேஷனல் டூரிசத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா COVID-19. நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பேண்டமிக் COVID-19 பேண்டமிக்னால இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி அப்படின்றது நிறைய இம்பாக்ட், நிறைய டிராபேக், அதாவது அதான் என்ன சொல்றது, அந்த டிராபேக் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பொருளாதாரம் வந்து இதுக்கு வந்து நிறைய விளைவுகளை ஏற்படுத்திருக்கு இந்த COVID-19 வந்து. பிகாஸ் இந்த டிராவல் அண்ட் டூரிசத்துல வந்து ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் போக முடியாத அளவுக்கு இந்த பேண்டமிக் வந்து வெரி எஃபெக்டிவா இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கண் கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம். The COVID-19 pandemic has impacted the tourism industry due to the resulting travel restrictions as well as slump in demand among travelers. The tourism industry has been massively affected by the spread of coronavirus. இந்த கொரோனா வைரஸ்னால தான் so many countries வந்து என்ன பண்றாங்க, பேன் பண்றாங்க, எந்த நாட்டு மக்களும் உள்ள வரக்கூடாது, உள்ள இருந்து அதாவது வித்தின் த கண்ட்ரில இருந்து வெளியிலயும் போகக்கூடாது, வெளியில இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருந்து உள்ளவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்றாங்க. As many countries have introduced travel restriction in an attempt to contain its spread. பிகாஸ் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், அதனால எந்த கண்ட்ரியும் வந்து அலோ பண்ணல. The United Nations World Tourism Organization estimated that global international tourist arrivals would have decreased by 58% to 78% in 2020. ஏன்னா COVID-19 2019 தான் அந்த COVID-19. அதுக்கப்புறம் வரக்கூடிய இயர்ல எல்லாம், அந்த வருடங்கள் எல்லாம் அந்த கொரோனா வைரஸோட எஃபெக்ட் இருந்ததுனால அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த இண்டஸ்ட்ரியே வந்து என்ன ஆகுதுன்னா டவுன் ஆக ஆரம்பிக்குது, அதனுடைய பொருளாதாரமும் சரிவடைந்திருக்கு. டுகெதர் வித் எ டிக்ரீஸ்டு willingness to travel, the restriction have had a negative economic impact on the travel sector in those regions. A possible long-term impact has been a decline of business travel and international conferencing and the rise of their virtual. இப்போ நிறைய லாங் டிராவல் பண்றது அப்படின்னும் போது கொரோனா வைரஸ்ல எல்லாம் செட்பேக் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது அதனால பிஸ்னஸ் எல்லாமே வந்து டிக்ளைன், டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான பிஸ்னஸ் மீட்டிங், கான்ஃபரன்ஸ் அப்படின்னும் போது அதெல்லாம் நம்ம வந்து த்ரூ த விர்ச்சுவல், அதாவது ஆன்லைன் அந்த மாதிரியான மோட்ல நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கான்ஃபரன்ஸ்ல ஆன்லைன்ல, ஜூம் மீட்டிங்ல, கூகுள் மீட்டிங்ல இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கன்சர்ன்ஸ் ஹாவ் பீன் ரைஸ்டு ஓவர் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு கண்டெயின் த ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19. ஓகே, இந்த டிராவல் அண்ட் டூரிசத்துக்கு வந்து வெரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுக்கு காரணமே இந்த கொரோனா வைரஸ் தான், COVID-19 அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பெரிய ஒரு டிராபேக்கா tourism industry சொல்லப்பட்டிருக்கு. And current global tourism as one of the biggest contributors to the global the travel and tourism. ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் பங்களிப்பு அப்படின்னா உலகத்துடைய டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி directly and indirectly contributes about 3.6% of the world gross domestic product and indirectly contributed about 10.3% to it. இந்த டூரிசம் அண்ட் டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குது, கிராஸ் டொமஸ்டிக் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6%. அண்ட் இன்டைரக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 10.3% வந்து இந்த எக்கனாமிக் வந்து பொருளாதாரம் வந்து இந்த global tourism மூலியமா கிடைக்குது. As one of the biggest contributor to the global GDP,
This industry directly employs the tourism industry directly employs நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 77 மில்லியன் பீப்புள் வேர்ல்டு வைடு, 77 மில்லியன் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க உலகம் பூரா இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி மூலியமா டைரக்டும் அண்ட் இன்டைரக்ட்லியும் அவங்க வந்து என்ன பண்றாங்க வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குது. which comprises about 3% of the world total employment. உலக பொதுவான ஒரு வேலை வாய்ப்புல 3% வந்து இந்த tourism industry வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. The tourism and travel industry also contributes to indirect employment generation to tune of 234 billion or 8.7% of the total employment, implying that 1 in every 12 jobs in the world is in the tourism industry. 12ல ஒரு வேலை வாய்ப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் டூரிசம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. The industry also represent about 12% of the total world export. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல இண்டஸ்ட்ரி டூரிசம் இண்டஸ்ட்ரி மூலியமா 12% ஆஃப் தி டோட்டல் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ல இவங்க வந்து இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி வந்து தன்னுடைய சேவையை வந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த குளோபல் டூரிசத்துல குளோபல் டூரிசம் அப்படின்னமும் குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இண்டிகேட் தி லாங் ஹால் டிராவல், ரொம்ப நெடுந்தூரம் பயணங்கள்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் தென் நெய்பரிங் கண்ட்ரி டூரிசம், அதான் நெய்பரிங் கண்ட்ரி டூரிசம், ரீஜனல் டூரிசத்தை வந்து நம்ம சொல்றோம். அண்ட் ரூரல் அண்ட் எத்னிக் டூரிசம், ரூரல் வில்லேஜ் வில்லேஜ் லைன்லயும் சரி, அண்ட் எத்னிக்னா நம்ம வந்து இனம் சார்ந்த டூரிசம் இல்லைங்களா, அந்த மாதிரியான டூரிசத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் வெல்னஸ் அண்ட் ஹெல்த் ஹாலிடேஸ், வெல்னஸ் உடல் சார்ந்த ட்ரீட்மெண்ட், அதாவது ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான ஹாலிடேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதையும் நம்ம வந்து குளோபல் டூரிசத்தில் பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சுரல் டூரிசம், ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அண்ட் எக்கோ டூரிசம். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நம்ம வந்து சுற்றுப்புற சூழ்நிலையல் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அனிமல்ஸ் ஆகட்டும் இல்லை சரௌண்டிங் நேச்சுரல்ஸ் இதெல்லாம் வந்து சுற்றி பார்க்கறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஈகோ டூரிசம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஹாலிடேஸ், விளையாட்டு சம்பந்தமாகவும் அட்வென்ச்சர் வீரதீர செயல்கள்லாம் பண்றதுக்காகவும் நிறைய வந்து இந்த ஹாலிடேஸ், புதுசான கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று கோஸ்டல் டூரிசம் அண்ட் க்ரூசஸ் ஆர் எ ஃபியூ எமர்ஜிங் ஏரியாஸ் ஆஃப் டூரிஸ்ட் இன்ட்ரெஸ்ட். கோஸ்டல் டூரிசம் கடற்கரை சார்ந்த டூரிசம். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து கடற்கரை சார்ந்த டூரிசம்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து வாலிபால், பீச் வாலிபால் பார்க்குறோம். அந்த சர்ஃப் படகு போட்டி, பாய்மர படகு போட்டி, இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோஸ்டல் அதாவது கடற்கரை சார்ந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம டூரிசமாக பார்க்குறோம். அண்டு இதன் மூலியமாவும் பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க வேர்ல்டு வைடு டூரிசம்லாம் பண்றதுக்கு, டிராவல் பண்றதுக்கு. அண்டு the World Tourism Organization WTO forecast over arrivals in versus approximately. Worldwide long distance travel is likely to grow faster than 5.4%. அதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஈச் இயர் 5.4% வந்து டிராவல் பண்றாங்க. வித்தின் த ரீஜன்ஸ் குள்ளார வந்து பாத்தீங்கன்னா 3.8% வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கண்டினியூயிங் தி வேர்ல்டு ப்ராஸ்பரிட்டி, க்ரோவிங் recognition of tourism, contribution to employment and economic growth, availability of better infrastructure. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது டிராவல் பண்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதன் மூலியமா வேர்ல்டு உலகத்தரத்துடைய உலக நாடுகளுடைய பொருளாதாரம், அதனுடைய அந்த கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமா எம்ப்ளாய்மெண்ட், அதனுடைய இந்த தர நிர்ணயம் மூலியமா டூரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய கிடைக்குது மக்களுக்கு. அண்டு எக்கனாமிக் க்ரோத், பொருளாதாரம் நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது. வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இந்த டூரிசத்தினால பொருளாதாரம் டெவலப்மெண்ட் ஆகுது. அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதிகள், டூரிசத்துக்கு சார்ந்த உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் focused marketing and promotion of efforts, liberalization of air transport and growing
inter-regional cooperation and growing number of public-private partnership. Focusing efforts liberalization. Already நம்ம சொன்ன மாதிரி நம்ம globalization, liberalization எல்லாம் பார்க்கும்போது உலக பொருளாதார மையம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து என்ன பண்றது, லிபரலைசேஷன் நார்மல் மீன்ஸ் சில கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா அந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அலோவ் பண்றது. அண்ட் க்ரோவிங் இன்டர் ரீஜனல் கோஆபரேஷன், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒற்றுமைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படுது. இந்த டூரிசம் அண்ட் டிராவல்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது பொதுத்துறையும் அரசாங்கமும் பிரைவேட் செக்டாரும் சேர்ந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போறாங்க. இதன் மூலியமா அந்த டூரிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டிகேட், அதாவது 10 வருடங்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. And next one, the future of tourism. International tourism developed because tourism has become an economical, social, political and environmental phenomenon of major importance. இந்த இன்டர்நேஷனல் டூரிசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோஷியோ எக்கனாமிக், இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழல், இது எல்லாத்துலயும் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பா இருக்கு. And urbanization and industrialization have increased the psychological need for a holiday away from home. இப்ப நம்ம டெவலப்டு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில டெவலப்பிங்ல வந்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நகர்மயமாதலும் தொழில்மயமாதலுமா தான் அதிகமா இருக்கு. எங்க பாருங்க நிறைய இண்டஸ்ட்ரியில நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில எல்லாம் மக்கள் அந்த மாதிரி ஒர்க் வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு ஹாலிடே வந்து தேவைப்படுது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த ஹோம்ல இருந்து இந்த டிராவல் பண்றதுக்கு அவங்க மக்கள் வந்து என்னவா நினைக்கிறாங்க, அதாவது என்ஜாய்மெண்ட் வேணும் பிளஸ் லெஷர் டைம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இதன் மூலியமா வேர்ல்டு வைடு ரீஜனல் டூரிசம் ஆகட்டும், இல்ல டொமஸ்டிக் டூரிசம் ஆகட்டும், ஆர் இன்டர்நேஷனல் டூரிசம் ஆகட்டும், இதன் மூலியமா உலகத்துடைய நாட்டுடைய ஒவ்வொரு கண்ட்ரியோட அந்த டூரிசம் அப்படின்ற கான்செப்ட் மூலியமா பொருளாதாரம் வந்து டெவலப்மெண்ட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. தேங்க்யூ கேர்ள்ஸ்.